Hi guys, welcome to our channel. செம்ம டேஸ்ட்டாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு. தலப்பாக்கட்டு பிரியாணி ஃபஸ்ட்டு டைம் செய்ய போகிறோம். வீடியோவை கடைசி வரைய பாருங்க. வீடியோ கடையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஓகே, கணவர்களுக்கெல்லாம் ஒரு நாளாவது லீவு கிடைக்குது, நம்மளுக்கெல்லாம் ஒரு நாள் லீவு கிடைக்குதா? பாஸ்மதி ரைஸு. நீங்கள் நினைக்கிறமா இன்னைக்கு நான் சமைக்கலை, வேற ஒருத்தர் சமைக்கிறாங்க. யாருன்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணி செஞ்சிடலாமா? வாங்க. கிராம்பு பைசஸ்ஸு போட்டாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சோடனே பச்சை மிளகாய் தூக்கி போட்டுருனேன். காஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுருங்க, கையில் வெடிக்காமல் போடுங்க. நல்லா இந்த பக்குவத்தில் வதக்கணுனேவே தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கிண்டி விட்டுருவா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வீட்டில் பக்கெட் பிரியாணி கேட்டாங்க. சரி வாங்க செய்வோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமு பிரியாணி பண்ணுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம்னால வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லோரும் சாமியை கும்பிடுங்க. பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குருவோம் தேவையான அளவுக்கு. வணக்குதுங்க. பிரியாணி பொடி மசாலா அப்படியே போட்டுக்குருவோம். ஒரு பாக்கெட்டை அப்படியே ஒரு கிண்டு அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. ஆடை ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடியில் எத்தனை கிளாஸ் நீங்கள் அரிசி போடுறீங்களோ அதுக்காக தான் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே கிளாஸ்லேயே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஐயா இம்புட்டு செஞ்சுட்டு சிக்கனை போட மறந்தாச்சு. சரி வீடு போட்டுக்கலாம். சிக்கனி போட்டாச்சு. சிக்கனை போட்டாச்சு. உப்பை போட்டு அப்படியே ஒரு கிண்டு மூடி வச்சுக்கலாம். தயிரை ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு அடுப்பு நல்லா குப்புன்னு எரிஞ்சாதான் நல்லா அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் ரைஸை ஊற போட்டு பாஸ்மதி ரைஸ் அப்படியே எடுத்து சட்டியில் ஓட்டுக்கிறேன். கழுவி போட்டு கிண்டிட்டு தண்ணி எப்படி ஊற்றணும்னா, ஒரு கிளாஸ் அரிசி 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி போடுறீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? மூடி வச்சிங்கன்னா 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். அள்ளி போட்டாச்சு, தம் கட்டியாச்சு. மேலே போதும், கீழே இருந்து புறாத்தி எடுக்கணும். ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். காலையில் வச்ச பிரியாணி வாடம் மணக்குதுடா சாமி. ஏசியா தூக்கி ஒன்று வச்சாச்சு. நெய்யை ஊற்றிக்கிறோம். அப்படியே இங்கே நெய்யை நல்லா கிண்டிட்டு உதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பூவாக இருக்கும் பாருங்க. நல்லா வாழை இலையில் நல்லா விரித்து விட்டு தண்ணியை தொளிச்சு விட்டு அப்படியே லைட்டாக தூக்கி கவுத்தலாம் பார்த்தா தில்லன்னு நம்மளுக்கு முன்னாடி அவசரத்தில் எங்கே வாருங்க இலையை விட்டு தடவுறது. தடவியாச்சு, மீனை வச்சாச்சு. அடுத்த ஸ்பெஷல் வெங்காயம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே, நல்லா இருக்குங்க. முட்டையை பாருங்க, 3 முட்டைங்க. 2 தான் வைக்கிறாங்க, 3 வந்துருச்சுங்க. பிரியாணி அப்படியே நெட்டாக போட்டு விடணுங்க. அப்படியே சுட சுட நெட்டாக விரித்து விட்டு அப்படியே லைட்டாக அமுக்கி விடணுங்க. அமுக்கி விட்டு பயமாக விட்றாங்க. பார்த்தாலே மணக்குதுங்க வாடை. 3 பேர் இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறோம்.
உண்மையிலே பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இந்த லைட்டில் தான் மீன் கொஞ்சம் வச்சு எப்படி எப்படி